பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கூட ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலிமா எங்களோடு கூட பேச போகிறாருங்க. எப்பவும் சொல்கிறது தான், ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்கப்பா, அதில் நீங்கள் வாஞ்சையாக மட்டும் இருக்காதீங்க, உறுதியாக இருங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. வாஞ்சை அப்படின்னா விருப்பத்தோட, ஆசையோட, எனக்கு நடக்குமா, எனக்கு நடக்காத தெரியல, ஆனால் நான் ஆசைப்படுறேன் ஏசப்பா, எப்படியாவது எனக்கு செஞ்சுனேன்னு சொல்லி நம்ம ஆசையோட எதிர்பார்ப்போட காத்துக்கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு நல்லது தான், ஆனால் நம்ம உறுதியாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் செய்கிற வரைக்கும் அவரோட சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவர் எனக்காக செய்வார், ஏசப்பா எனக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட, விசுவாசத்தோட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி வேணும், குழந்தை பிறக்கணும், 5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தையே பிறக்கல, வேலையும் கிடைக்கல, கடன் பிரச்சனையும் இருக்குது, குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் நம்பினவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க, என் சூழ்நிலை இப்படியே இருக்குது, இது மாறுமா மாறாதா எனக்கே தெரியல, ஆண்டவர் எப்போ இது மாற்ற போகிறாரு? நிச்சயமாக சீக்கிரத்தில் அதை மாற்ற போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறுங்க. எல்லா சூழ்நிலையும் தேவனால் மாற்ற முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என் வசன வீடியோ பார்க்கல, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஏதோ கர்த்தருடைய சித்தமோ திட்டமோ உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அதை சீக்கிரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருப்பீங்களா? அவசரப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஏற்ற வழியில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு மகனே மகளே, உங்கள் வாழ்க்கையில் நான் எல்லா காரியத்தையும் செய்ய போகிறேன். நீ ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்க, உனக்கு குழந்தை பிறகுன்னு ஆசைப்படுற, கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கு சீக்கிரத்தில் கர்ப்பத்தின் கனி கிடைக்க போகுது. நீங்கள் ஆசீர்வாதமாக நீயும் கணவராக வாழ போகிறீங்க. உங்கள் கணவர் ரகசியமாக ஒரு கள்ள தொடர்பில் இருக்கார், கண்டிப்பாக அதுலேருந்து விடுதலை ஆகிடுவார். கவலைப்படாத. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை நீ வீண் போகாது. கண்டிப்பாக நீ நல்லபடியாக இருப்ப, உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு. நீ எக்ஸாம்ஸ் திரும்ப ட்ரை பண்ணுற, அந்த எக்ஸாம்ஸ் நல்லபடியாக வரும், மார்க் நல்லா எடுப்பேன், நல்லா பாஸ் ஆகப்பா, கவலைப்படாத, உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்றி நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாருங்க. அவருடைய ஆசீர்வாதம் தலைமுறைக்கும் இருக்குங்க. நம்ம தலைமுறை ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க. இன்னைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க தான் தயாராக இருக்காரு. ஆனால் நீங்கள் உறுதியாக ஒரு விஷயத்தில் நம்பிக்கையோடு இருக்கீங்களா? முதல்ல நீங்கள் செபிக்கிற பிள்ளையாக இருக்கணும், பைபிள் படிக்கிற பிள்ளையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளையாக இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையாக இருக்கணும். அவசரப்படாதீங்க, புரியுதுங்களா? அவசரப்பட்ட எதுவுமே நடக்காது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்றதுக்கு வேகமாக போயிட்டோம் அப்படின்னா, ரோட்டில் ஆள் இல்லை, நம்ம வேகமாக பைக் ஓட்டின்னு போகலாம். ரோட்டில் நிறைய டிராஃபிக்கில் பஸ்ஸு அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது, அந்த இடத்துல வேகமாக ஓட்டின்னு போக முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அது ஆபத்து தானே. அது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் சில காரியங்கள் பொறுமையாக தான் நடக்கும். அவசரப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படணும், அது பிரச்சனையில் முடிஞ்சிடும். அதனால் பொறுமையாக காத்துக்கொண்டு ஏற்ற வேலையில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கீங்களா? சீக்கிரமாக நடக்க போதுங்க. உங்கள் காரியங்கள் ஜெயமாக மாறப்போகுது. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டா. அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரை, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக, பெரியவங்களுக்காக, சின்னவங்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இன்னும் அதிகம் எடுத்து பயன்படுத்தி தேவ கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இசப்பா, ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்காங்க, அந்த காரியம் எனக்கு பெற்றுக்கொள்ள விசுவாசமாக அவங்க இருக்காங்க, அதை நீங்கள் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினுடைய மகனாய் அறிக்கையிடுகிறேன். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமைக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.